வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1ல் 4வது கணக்கில் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கில் 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. 4வது கணக்கு 3வது கணக்கு நான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த 2 கணக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. இப்போ 3வது கணக்கு பக்கம் 1 11 அடி, பக்கம் 2 கொடுக்கல, பக்கம் 3 9 அடி, சுற்றளவு 28 அடி இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு பக்கம் 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். அதை அப்படியே இந்த 3 அளவுகளையும் வச்சுக்கிட்டு பக்கம் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 28 அடி கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 28 அடி. 28 அடி. இந்த முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா a + b + c ஈக்குவல் டு இந்த 3 அளவுகளையும் கூட்டினோம்னா 28 அடி வரணும். ஓகேவா? இந்த 3 அளவுகள் என்னன்னா இங்கே ஒரு முக்கோணம் போடுறேன் பாருங்கள். முக்கோணம் போட்டிருக்கேன். ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ஏ நான் என்ன பக்கம் 1, பக்கம் 1ஓட அளவு 11 அடி. அப்போ a = 11 அடி. பி என்ன? பி கொடுக்கலைங்க. அப்போ b = கொஷின் மார்க். சி என்ன கொடுத்துருக்காங்க? 3வது பக்கம், பக்கம் 3 c = 9 அடி. ஓகேவா? இப்போ ஏபிசி என்னெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஏ 11, பி கொடுக்கல, சி 9, சி 9 ஈக்குவல் டு 28. இப்போ 11ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 20. 20 + பி ஈக்குவல் டு 28. இப்போ பி ஈக்குவல் டு இந்த 20 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். 20 இங்கிட்ட வரும்போது மைனஸ் ஆகும். 28 - 20 ஈக்குவல் டு இந்த 28ல் 20 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 8. அப்போ பி = 8 அடி. பி = 8 அடி. பக்கம் 2ஓட அளவு கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்